அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, அல்லாஹு தஆலா நம்மளை மனிதர்களாக பிறக்க வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை 3 கட்டங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு கட்டம் சிறிய பிராயம் என்ற கட்டம், இரண்டாவது கட்டம் வாலிபம் என்ற கட்டம், மூணாவது கட்டம் வயோதிபம் என்ற கட்டம். இந்த 3 கட்டத்தையும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதில் முதலாவது கட்டம் சிறிய பிராயம் என்ற கட்டம். அந்த கட்டத்தில் நமக்கு எதுவும் தெரியாது, ஆடை போடுவதற்கு தெரியாது, சாப்பிடுவது நம் தாயுடைய கையினால் சாப்பிடுகிறோம், நம்மளுக்கு மனசளவு கூட போவதற்கு தெரியாது, அதை கழுவுவதற்கு தெரியாது. அது ஒரு கட்டம். இரண்டாவது கட்டம் வாலிப கட்டம். அது பருவ வயதை அடைந்ததிலிருந்து உண்டாகுகிறது. அந்த வாலிப கட்டத்தில் தான் உலகத்தில் நாம் நினைத்ததை செய்ய முடியுமான கட்டம். உலகத்தில் நன்மையை செய்ய வேண்டும் என்றாலும் கெடுதியை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த வாலிப கட்டத்தில் தான் செய்ய முடியும். இரண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் வயோதிப கட்டம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை கொண்டு தஜ்ஜாலை கொண்டு கபருடைய அதாபுகளை கொண்டு நரகத்தை கொண்டு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி நமக்கு படித்து தந்தார்களோ அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுதலில் உமர் வயோதிபத்தில் எதுவும் செய்ய முடியாமல் கடும் கஷ்டப்படக்கூடிய அந்த நிலைமையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கட்டத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய கட்டம் நடுவில் இருக்கும் கட்டம். சிறிய பிராயத்தில் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய எதுக்கும் பாவத்துக்கும் கேள்வி கணக்கு எழுதப்படாது, நன்மையும் எழுதப்படாது. வயோதிபம் இருக்கிறது, தள்ளாகக்கூடிய வயோதிபம். அந்த வயோதிபத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தொழுகையோ நோம்போ இப்படியான விடயங்கள் செய்யாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. வயோதிபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எழுந்து தொழ முடியாதா? தூங்கி தொழுது கொள்ளலாம். தூங்கியும் தொழ முடியாதா? கண்ணால் தொழுது கொள்ளலாம். அனுமதி கொடுத்திருக்கிறது. நோம்புடைய விடயம் தள்ளாகக்கூடிய அந்த வயோதிபத்தில் நோம்பு பிடிக்க முடியாதவர்களுக்கு இஸ்லாம் நோம்பை விடும்படி இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 2 கட்டத்துக்கும் மத்தியில் இருக்கும் வாலிப கட்டம் இருக்கிறது. அதுதான் நம்மளை சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கக்கூடிய கட்டமாகும். அந்த காலத்தில் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோமோ அந்த வாழ்க்கையை வைத்து தீர்மானிக்கப்பட போகிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரண்டு முக்கியமான ஹதீஸ்களை சொன்னார்கள். ஒன்று மஹ்ஷருடைய மைதானம். மஹ்ஷருடைய மைதானம், அந்த மைதானத்துக்கு மேகம் கிடையாது, அந்த மைதானத்துக்கு கூரை கிடையாது. டைரக்டாகவே சூரியன் நமக்கு அடிக்க போகிறது. மஹ்ஷருடைய மைதானம். அந்த மைதானத்தில் 4 கேள்விகள். அந்த 4 கேள்விகளில் ஒரு கேள்விதான் உன்னுடைய வாலிபம். உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? அங்க வயோதிபத்தை பற்றி கேட்கப்படாது. சிறிய பிராயத்தை எப்படி கழித்தாய் என்று கேட்கப்படாது. அங்கே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உன் வாலிப வயதில் அல்லாஹ்வுடைய கட்டளையில் கழித்தாயா அல்லது ஷைத்தானுடைய கட்டளையில் கழித்தாயா? இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டு விட்டதா? என் வாலிபத்தை நான் அல்லாஹ்வுடைய கட்டளையில் தான் கழித்தேன் என்று அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லப்பட்டு விட்டதா? சகோதரர்களே, பாக்கியம் நிழலும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்கேயும் நிழல் கிடையாது, எங்கேயும் நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிசி கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய அரிசியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த அரிசிக்கு கீழால் நிழல் மட்டும் இருக்கும். அந்த அரிசியுடைய இடம் இருக்கக்கூடிய இடத்தில் மாத்திரம் நிழல் இருக்கும். ஹதீஸை படித்திருக்கிறோம். சிலர்கள் பாவத்தினால் நகத்தை கடித்து கடித்து திம்பார்கள், சிலர்கள் வேர்வையால் ஊறுவார்கள் என்ற ஹதீஸ் எல்லாம் படித்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த அரிசியுடைய நிழல் சபஅத்துன் 7 பேருக்கு மாத்திரம் கொடுக்கப்படும், வேற யாருக்கும் கொடுக்கப்படாது. பணம் பாவிக்கப்பட முடியாது. என்னுடைய பலரை பாவித்து அந்த இடத்தில் நிலையை எடுக்க முடியாது. அங்கு 7 பேரில் ஒருவர் தான் ஷாப்புன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையில் கழித்தவர். அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து நடந்த வாலிபர், அல்லாஹ்வுடைய விலக்கலை விலகி நடந்த வாலிபர். அந்த வாலிபருக்கு கொடுக்கப்படும் அங்கே நிழல். அந்த வாலிபரை பார்த்து மற்ற வாலிபர்கள் உலகத்தில் கிண்டல் அடித்திருக்கலாம். இந்த வயசுல ஃபன் பண்ணாம, இந்த வயசுல நீ உன்னுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இவனை பாருங்க, தொப்பி போட்டுக் கொண்டு பள்ளிக்குள் அதான் சொல்லும் போது நோன்பு பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் அவரை பார்த்து மற்ற வாலிபர்கள் கிண்டல் அளித்திருக்கலாம். அந்த கிண்டல் உலகத்தில் முடிந்துவிடும், உலகத்தில் கழிந்துவிடும். கிண்டல் அடிக்கப்பட்ட அந்த வாலிபன் அல்லாஹ்வின் கட்டளையில் கழித்த வாலிபன், அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து நடந்த வாலிபன், அந்த வாலிபன் அங்கே அரிசுடைய நிழலில், அவன் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலில் நிழல் பெற்றுக் கொண்டிருப்பான். மற்றவர்கள் அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள், கிண்டல் அளித்தவர்கள் யோசிப்பார்கள், பகடி பண்ணியவர்கள் யோசிப்பார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாலிபம் இருக்கிறது, அந்த வாலிபத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட போகிறது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போகிறேன். அதனாலதான் முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் இன்னொரு 5 விடயத்தை நீங்கள் கனிமத்தாக அறிந்து கொள்ளுங்கள், பிரயோசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது விடயம் ஷபாபக கப்ல ஹரமிக். ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்னால் சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய நன்மைகளை அடைந்த அரசுடைய நிலையை பெறக்கூடிய வாலிபமாக ஒரு வாலிபத்தை எடுத்துக் கொள்கின்ற ஒரு விடயத்தை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் அன்புள்ளம் கொண்ட வாலிபர்களே, நான் இருக்கும் வாலிபம் இருக்கிறது, அந்த வாலிபத்தை நாம் சரியாக கடந்து விடுவோமேயானால் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக அமையப் போகிறது. அதற்கு முதல் கட்டம், என்னுடைய வாலிபன் என்னுடைய மகன் சிறந்தவனாக மாற வேண்டும் என்றால் முதலாவது அந்த வாலிபனுடைய பெற்றோர்கள் அதற்குரிய வழியை அமைத்துக் கொடுப்பது அவர்களுக்கு கட்டாய கடமை. குர்ஆனில் அல்லாஹ் எப்படி தொழுகை என்பது அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அதே அர்த்தத்தில் அதே கட்டளை அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, காஃபிர்களை பார்த்து சொல்லவில்லை, காஃபிர்களை பார்த்து சொல்லவில்லை, முஃமின்களை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹ்வை ஏற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான். ஈமான் உள்ளவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும், அந்த குடும்பத்துக்குள் மனைவி அடங்கும், அந்த குடும்பத்துக்குள் நம்மளால் பிறந்த அந்த குழந்தை அடங்கும், பெண் குழந்தைகள் அடங்கும், இது அனைத்தையும் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாக்கிற நான் எப்படி பாதுகாக்கிறதுக்கு நோன்பு வந்தா, நோன்பு பிடிச்சா, 27ஆம் கிழமையில தௌபா செஞ்சா அதோட பாதுகாக்கிறா. சிலபஸ் முடிக்கணும். என்னுடைய பிள்ளைய நானும் என்னுடைய பிள்ளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும் என்றால் சிலபஸ் சரியாக முடிச்சிருக்கணும். என்ன சிலபஸ்? அல்லாஹ் ரசூலுடைய சிலபஸ். வீட்டுக்குள் அல்லாஹ் ரசூலுடைய சிலபஸ் படித்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய சிலபஸ். அந்த சிலபஸை படித்து கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பயம், நபியுடைய பயம், நபியுடைய அன்பு, பாசம், இஸ்லாம் இவையுடைய சிலபஸ் கொடுக்கப்படாவிட்டால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறேனா? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், தஅல்லம்னல் ஈமான். அந்த சிலபஸின் பெயர் என்ன தெரியுமா? ஈமான். தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன். சஹாபாக்களுடைய வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்த முதலாவது சிலபஸ் என்னன்னா ஈமானுடைய சிலபஸ். குர்ஆனை படிச்சு தாரத்துக்கு முன்னால ஈமானுடைய சிலபஸை முடிச்சு தந்தாங்க. சும்ம நதஅல்லமனல் குர்ஆன்.
ஈமான படிச்சதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிச்சு தந்தாங்க. சஹாபாக்கள் நபி வந்த காலத்தில் அல்லாஹ் தொழுகையை இறக்கவில்லை, உடனே ஜகாத்துடைய கட்டளை இறக்கவில்லை. ஈமான படிச்சதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் கட்டளைகளை அல்லாஹ் இறக்கினான். ஈமான படிச்சாங்க. நாங்க ஈமான படிச்சதுக்கு பின்னால குர்ஆன படிச்சோம், ஈமான் கூடிச்சு. ஒன்று சொல்லவா, ஈமான் இல்லாமல் குர்ஆனை படித்தாலும் அந்த குர்ஆனின் மூலமாக பிரயோஜனத்தை அடைய முடியாது. ஈமான் என்கிற ஒன்றை என்னுடைய பிள்ளைக்கு படித்து கொடுத்து விட்டோமா, ஈமானை என்னுடைய பிள்ளை படிச்சுட்டான் என்றால் அவனை எங்கே கொண்டு விட்டாலும் அவன் மோசமானவனாக மாற மாட்டான், கெட்டவனாக மாற மாட்டான். அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், என் மனைவியால என் பிள்ளைகளினால எனக்கு கண் குளிர்ச்சியை தந்திரு. கண் குளிர்ச்சி எதில இருக்கு? உலகத்தில் கெட்ட ஒரு தகப்பனும் என்னுடைய பிள்ளை மோசமானவனாக வரணும் என்று விரும்ப மாட்டார். என் புள்ள நல்ல பிள்ளையாகத்தான் வரணும் என்று விரும்புவார். அன்பு சகோதரர்களே, கண்குளிர்ச்சி குர்ஆனில் சொல்லக்கூடிய கண்குளிர்ச்சி எதில் இருக்கு? நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா? நாம் நினைக்கிற கண்குளிர்ச்சி எதில தெரியுமா? எந்த புள்ள ஸ்கூல் போற நேரத்தில் நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்ற பிள்ளைய சேர்த்தேன். என்ற பிள்ளை இன்டர்நேஷனல் காலேஜ்ல போய் என்ற புள்ள பொயம் சொல்லுது, பொயம் படிக்குது இங்கிலீஷ்ல. என்ற பிள்ளைக்கு தமிழே விளங்குதில்லை. என்ற புள்ள கோடீஸ்வரன். என்ற புள்ளதான் இந்த ஊர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன். என்ற புள்ள இந்த வருஷம் நடந்த OL 10A. என்ற புள்ள இந்த நடந்த AL மெரிட்ல பாஸ் ஆயிட்டா. மெரிட்ல பாஸ் 3A டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட். நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்முடைய கண் குளிர்ச்சி என்று நினைக்கிறோம். இப்படி அந்த புள்ளைய மாற்றிட்டா எந்த கடமை முடிஞ்சு எந்த பிள்ளையினால எனக்கு கண் குளிர்ச்சி வந்துட்டு நினைக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நான் சொல்வேன், இதுல கண் குளிர்ச்சி இல்லை. இதுல கண் குளிர்ச்சி அடையணும் தான், வேணாம் என்று சொல்லல, படிக்க வேணாம் என்று சொல்லல. இதற்கு முதல் என் பிள்ளைக்கு நான் படித்து கொடுக்க வேண்டியது என்ன? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த, ஒரு வாலிபனுக்கு சொல்லிக் கொடுத்த சரித்திரத்தை சொல்லுகிறீர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் 7 வயசு சிறுவர், 7 வயசு சிறுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில கொண்டு போறாங்க. பிரயாணத்தில கொண்டு போய் இப்னு அப்பாஸ் உங்களுக்கு சொல்லி தாரத்தை பாடமாக்கி கொள்ளுங்க. முதலாவது சொல்லிக் கொடுத்தாங்க, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. இதைத்தான் முதலாவது படிச்சு கொடுக்கணும். இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாரு.
அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதுல்லாஹ தஜிது துஜாஹக, அல்லாஹ்வை பாதுகாரு, உனக்கு முன்னால் நீ அல்லாஹ்வை கண்டு கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாக்கிற எப்படி என்றா அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாரு, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாரு. நீ வைத்தியராக மாறலாம், இன்ஜினியராக மாறலாம், ஆசிரியராக மாறலாம், கோடீஸ்வரனாக மாறலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் அனைத்திலும் நீ அங்கே போய் செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் ஷரியத்தை நீ பாதுகாக்க வேண்டும். ஷரியத்துக்கு முரணாக எதுவும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஈமான் என்ற கட்டளையில் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு கஷ்டம் வரலாம். எத்தனை வயசுல சொல்லிக் கொடுக்காங்க? 7 வயசுல சொல்லிக் கொடுக்காங்க. உனக்கு கஷ்டம் வரலாம். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வயஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள். உனக்கு தேவைகள் வந்தால் உனக்கு தேவை நீ அல்லாஹ்விடத்தில் கேள். அன்பு சகோதரர்களே, இதே வாலிபர் 7 வயசு சிறுவர் ஒரு நாள் சாட்சியிட வீடு நபியுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள வீட்டுல போய் கேட்கிறாங்க, நான் ஒரு நாள் உங்களோட வீட்டுல தங்கணும். நம்மளுக்கு லீவு காலம் வந்தா பிள்ளைய சாட்சியிட வீட்டுக்கு அனுப்புற என்னத்துக்குண்டா உங்களை லீவை போய் ஃபன் பண்ணிட்டு வாங்க, 4-5 படத்தை பார்த்துட்டு வாங்க என்று அனுப்புறேன். இப்ப அனுப்பியிருந்தாங்களே நேற்று முந்தினாத்து இண்டிபெண்டன்ஸ் டேல. இப்ப புது கலாச்சாரம் வந்துட்டு எந்த ஒரு சமுதாயமும் அப்படி செய்யல. நம்ம முஸ்லிம் சமுதாயம் தான் இண்டிபெண்டன்ஸ் டேயும் இப்ப விழா கோலமாக பாவங்கள் செய்யக்கூடிய விழாவாக மாற்றிட்டாங்க. பேர் முஸ்லிம், பெயர் முஸ்லிம் ஊர். எப்ப நோன்பு வாரத்துக்கு இன்னும் 10-12 தினம் தான் ஷாபானுடைய மாதம். அதை கொஞ்சம் பேர் பார்க்க போற பிள்ளையோட வாங்க மகன் ஜொலி பண்ண போவோம். அங்க போய் பார்த்துக்கிட்டு வந்துச்சு வீடியோ பார்த்திருப்பீங்க. யாரோ ஒரு அந்நியனும் டான்ஸ் அடிக்கிறத நாம பார்த்துட்டு வருவோம். நல்ல டான்ஸ். அதை நடத்துற ஒரு முஸ்லீம் இன்னொருத்தர் நடத்திருந்தாலும் இது எல்லா சமுதாயமும் வாழக்கூடிய பிரதேசம் என்று அனுமதி கொடுத்திருக்கலாம். நடத்துற ஒரு முஸ்லீம். அன்பு சகோதரர்களே, இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். இது சின்ன விடயம் என்று நினைக்காதீங்க. ஒரு டான்ஸ் தானே, ஒரு இசை கச்சேரி தானே. அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாம் என்ற சின்ன பிள்ளைக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் நாம் விளைச்சலாக எடுக்க போகிறோம். 7 வயசு சிறுவருக்கு இங்கே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கிறாங்க, மகன் நீ அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும். நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? உனக்கு கஷ்டம் வந்தா மகன் உனக்கு பாடம் வருதில்லையா, எழுத்து வருதில்லையா? சின்ன பிள்ளைதான் மகன் எழுத்து வராம இருக்கிறதுக்கு நீ அல்லாஹ்விடத்துல கேள் என்று சொல்லி கொடுத்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? அங்கே இப்னு அப்பாஸ்
ரலியல்லாஹு தஆலா போறாங்க. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் தங்க வேண்டும். எதற்கென்றால் நபியுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருக்குது என்று பார்க்கிறது. நபியுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறது. அன்பு சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. அங்கே 7 வயசில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த விடயம், மகனே நீ ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது 14 வயசில இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை செய்யும் அந்த தஃப்சீருடைய கிதாபுகளில், அந்த குர்ஆனுக்கு விளக்கம் செய்யும் விடயங்களில் ஆக உயர்ந்த விளக்கம் சொன்னவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 7 வயசில் கொடுக்கப்பட்ட அந்த தௌரத், 7 வயசில் கொடுக்கப்பட்ட அந்த விடயம், அன்பு சகோதரர்களே, இதில் தான் கண்கொளிச்சிருக்கிறது. மார்க்கத்தை படித்துக் கொடுத்து என்னுடைய மகன் கண்குளிர்ச்சி உள்ளவனாக இருக்கிறானா, மார்க்கத்தை பாதுகாக்கும் விடயத்தில் என்னுடைய மகன் கண்குளிர்ச்சியாக இருக்கிறானா, அதுதான் கண்குளிர்ச்சி அன்பாக. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளை எப்படி மாற்றிட்டோம் என்றா, உலகத்தில் வாழும் போதும் அந்த மகனால ஏச்சு பேச்சு முடிய ஒரு புதரத்தில் வெட்டிரியா, அது ஒரு டிசைன். மகன் கொஞ்சம் பெரிய பிள்ளையாயினா மோட்டார் பைக்கல், அவன் ஓர ஸ்பீட பார்த்துக்கு இருந்தவன் நம்ம பதுவா, நம்ம மகனுக்கு பதுவா செய்யறான், நாசமாக போகும். உலகத்தில் இருக்கும் போதே நம்முடைய மகனை திட்டுகிறார்கள். நான் மௌத்தாயினா எந்த மகன் எனக்கு விரோசனமாக மாறுவானா? அன்பு சகோதரர்களே, கண் குளிர்ச்சியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளில் காண வேண்டுமா? பணத்தினால் காண முடியாது. சரித்திரத்தை படிப்பதற்கு முதல் தற்காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்தையும் உற்று நோக்குங்கள். படித்த மாணவன் டீச்சரோட தொடர்பு, 16 வயசு சிறுமி கற்பமாக மாறியிருக்கிறார். மிம்பர்ல சொல்லக்கூடாதுதான், படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கே ரசூலுல்லாஹ் சொன்ன தஅல்லம்னல் ஈமான், ஈமானை நாங்கள் படித்துக் கொடுத்தோம் என்ற சிலபஸ் வீட்டில் படித்துக் கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளையும் இப்படி மாறலாம். இப்ப குர்ஆன பிரட்டுங்க, வாலிப வயசா அது ஒரு சாதி வயசுதான். பெரியவர்கள் அந்த வயசு சிறுவர் அந்த வாலிபர்களை சரியான முறையில் வழிநடத்தணும். பாவத்தை கண்டால் அந்த வாலிபனை பேஸ்புக்கில் போடுவது அல்ல விடயம். ஒரு வாலிபன் ஒன்றுல பிடிபட்டா அது ஒரு பிரச்சனா வந்துட்டு அதை தூக்கி பேஸ்புக்ல போடுற மானம் எல்லாம் வைத்து அவன் தௌபா செஞ்சிடுவான். தௌபா செஞ்சு சொர்க்கவாதியாக மாறிடுவான். நீ போட்ட பேஸ்புக்ல போட்ட விடயம், நீ அந்த மானத்தை நீ விளையாடிய விஷயம் அல்லாஹ் மன்னிப்பானா? அன்பு சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் நேரத்திலே ஒரு வாலிபன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க. இத்ன் லி பிஸினா, யா ரசூலல்லாஹ், ஜினா செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க.
இப்ப மூத்தவங்க யோசிங்க, இப்படி ஒரு வாலிபன் எனக்கிட்ட வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மள பாஷையில சொல்ல இயலாம் என்பதில்ல, அந்த பாஷையில சொல்லுவோம். ஒரு வாலிபன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட வந்து கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகனே, உன தாயோட, தந்தையோட, தாயோட, சாட்சியோட, மகளோட நீ செய்யறதுக்கு விரும்புவாயா? விரும்ப மாட்டாய். ஜினாவுடைய பாரதூரத்தை வழங்கப்படுத்துறாங்க. அந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்ததற்கு பிறகு எனக்கு ஆக வருத்த விடயம் என்னென்றா விபச்சாரம் என்ற பெயர் கூட இருந்துச்சு. இதை நம்மள பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். எங்க புள்ள ஒரு தவறு செய்யறானா அந்த தவற நம்ம ஒழுங்குபடுத்தணும். குர்ஆன்ல எடுத்து பாருங்க, எத்தனையோ வரலாறு, வாலிபருடைய வரலாறு தான் நான் பார்க்கிறேன். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகளுடைய வரலாறு. ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள் போனார்கள். குகைக்குள்ள போய் இபாதத்து செய்யல, குகைக்குள்ள போய் திக்ர் செய்யல, குகைக்குள்ள போய் தூங்கினதுதான் 300 வருஷம் கிட்டத்தட்ட. அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நேரத்தில் இருக்கிறாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெண் ஒரு சட்டத்தை கேட்டு வராங்க. அவரும் அழகான ஒரு சஹாபி, அழகான ஒரு சஹாபி. அந்த சஹாபி அந்த பெண்ணை கொஞ்சம் பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ் கழுத்தை திருப்பினாங்க, அங்கால திருப்ப மத்த பக்கம் பார்த்தாரு, திருப்பினாங்க. பார்த்துக்கிருந்த வாப்பாவை கேட்டாரு, என்ன யா ரசூலல்லாஹ், மகன் கழுத்தை உடைக்க போறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்க்கிறாங்களா, மூணாவது ஷைத்தான் தான், மூணாவது ஷைத்தான் தான். யோசித்து பாருங்க வாலிபர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு தெரியும், பல்கீசுடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறது. அந்த நேரத்தில் அவர் நபியாக இருக்கவில்லை, கதவுகள் மூடப்பட்டு விட்டது, யாருமே இல்லை. அழகான பெண்மணி, அழகான பல்கீஸ் பாவம் செய்வதற்கு அழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், அந்த பாவத்தை வெறுக்கிறார்கள். வெறுத்து ஓடியது மட்டுமல்ல, அந்த பாவம் செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 11 வருஷம் கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த பாவமாக, இந்த வரலாறாக நம்ம படிக்கணும். சீரத் லீடர்ஷிப்பை படிக்கிறதுக்கு, ஒரு ஊரை வழிநடத்துறதுக்கு நம்ம போய் கோர்ஸ் முடிக்க தேவையில்லை. சீரத்துல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறு போதும் அன்பானவர்களே, குர்ஆனுடைய வரலாறு போதும் அன்பானவர்களே. இப்ராஹிம் நபி, யோசித்து பாருங்கள், இந்த வாலிபர்கள் நீங்கள் உருவானால், இப்படியான வாலிபர்கள் உருவானால் நப்பட்டி முனை என்ற கிராமம் பரக்கத் பொருந்திய ஒரு கிராமமாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நல்லவர்களை பார்க்க முடியும், நல்ல டாக்டரை பார்க்க முடியும், நல்ல இன்ஜினியரை பார்க்க முடியும், நல்ல ஆசிரியர்களை பார்க்க முடியும். ஈமான் உள்ளவர்களாக மாறினார் அந்த கை உங்களோட கையில தான் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேயில கொடியை தூக்குறது அல்ல விடயம். ஒரு வாலிபர்களும் நீதி வைக்கணும். இந்த சுதந்திரத்திலமா நாட்டுக்கு கருதியான ஒன்றையும் நான் செய்யக்கூடாது, அதுதான் சுதந்திரம் அன்பானவர்களே. என் வாழ்க்கையில் போதையை நான் எடுக்கக்கூடாது,
கஞ்சாவை எடுக்கக்கூடாது, அபினை எடுக்கக்கூடாது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யோசித்து பாருங்க, வாலிப வயசு, அல்லாஹ் ஒருத்தன் என்று சொன்னதற்காக வேண்டி நெருப்பில் வீசப்பட்டார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். எதிர்ப்புகள் உண்டாகிறது. வாலிபன் முன்னாகிறார், அறுக்கம் முன்னாகிறார். யா ரசூலல்லாஹ், யார் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களோட தௌவத்தை என்ற வீட்டில இருந்து ஆரம்பிங்க. இந்த தைரியம் வரணும் அன்பானவர்களே. யா ரசூலல்லாஹ், யார் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்ல, தாருல் அர்கம் தான் இஸ்லாத்தில் முதலாவதாக தீன் பரப்பப்பட்ட, மதீனாவில் தீன் பரப்பப்பட்ட முதலாவது வீடு தாருல் அர்கம். வயசத்தின 10-11 வயசுதான். குர்ஆன் என்ற அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் உலக மக்களுக்கும் தேவையான யாப்பு தான் குர்ஆன். அந்த யாப்பு குர்ஆனை எழுதுவதற்கு குத்தாபுல் வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தலைமைத்துவம் 50 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அதுல தலைமைத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸைத் ரலியல்லாஹு தஆலா தான் கொடுத்தாங்க. வெறும் 11 வயசு அன்பானவர்களே. ஆகையால வாலிப சமுதாயமே, வாலிபத்தை தீனில் கணிங்கள். வாலிபம் என்பது ஃபன் பண்றதுக்கு அல்ல. வாலிபம் ஹலாலான முறையில் என்னுடைய சந்தோஷத்தை பகிர்வது, அது தவறே கிடையாது. சந்தோஷமான முறையில் இஸ்லாம் அனுமதித்த விதத்தில் நான் ஃபன் பண்றேனா, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆகையால் வாலிப சமுதாயமே, முதலாவது வாலிபர்கள் நீங்கள் முதலாவது உள்ளத்தில் வைங்க, ஜும்மாவுக்கு முதலாவது நேரத்துக்குள்ள வர பழகணும். ஜும்மா ஆரம்பிக்கக்கூடிய எந்த வாலிபரும் கிடையாது, 5-10 வாலிபர்களை தவிர. நல்ல விஷயங்களை கேட்க வந்தால்தான் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஆசை வரும். ஆகையில அன்பு சகோதரர்களே, வாலிபத்தை சரியாக பயன்படுத்துவோம். பெற்றோர்களே, என பிள்ளைக்கு நாம் முதலாவதாக ஈமான் என்ற சிலபஸை முதலாவது கொடுப்போம். கண் குளிச்ச உள்ள பிள்ளைகளாக நிச்சயமாக காண முடியும். எல்லாம் அல்லாஹ் என்ற பிள்ளையையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கண் குளிச்சு உள்ள பிள்ளைகளாக ஆக்கியருவானாக.